ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது நேத்து நடந்த மிகப்பெரிய ஒரு மாநாட்ட பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த மாநாட்டுல வந்து அதாவது டிவிகே மாநாடு நடந்துச்சு மதுரையில. லட்சக்கணக்கான அ தொண்டர்கள் வந்து இதுல வந்திருந்தாங்க. ரசிகர்கள் உட்பட. அதாவது ஃபேமிலியா வந்து அதாவது 2 நாளைக்கு முன்னாடிலேருந்தே வந்து இந்த மாநாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஸ்டாலின வந்து அதாவது அங்கிள்ன்னு சொன்னது. ஆ அது இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, மோடிய வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மோடிய பத்தியும் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஏன் முஸ்லீம வந்து இப்படி வந்து ஒடுக்குறீங்க? ஸோ அவங்களுக்கு ஏன் வந்து இந்த மாரி அநீதி இழைக்கிறீங்க? அந்த மாரி பேசினதா இருக்கட்டும். ஆ டைரக்ட்டாவே வந்து அ எனக்கு நீங்க தான் வந்து எதிரி. நீங்க மட்டும் தான் இதான் வந்து எங்களுக்கும் உங்களுக்கும் தான் வந்து இதுல போட்டி அப்படிங்கிற மாரி நெறைய விஷயங்கள வந்து பேசினாரு. ஸோ 1/2 மணி நேரம் வந்து அ விஜய் வந்து பேசினாங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு ரிவான். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மாநாடு நடக்குது. அதாவது ஆகஸ்ட் 21 2025 வந்து 2வது மிகப்பெரிய ஒரு மாநாடு வந்து மதுரையில வந்து நடத்துறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி மதுரையில வந்து பார்த்தீங்கன்னாக்க, எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்து அ அவரோட ஃபர்ஸ்ட் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க மாநாடு நடத்துறாங்க மதுரையில. அதே மாதிரி ஆ எம்ஜிஆர் அவர்களும் பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வந்து அவங்க கட்சி வந்து டிஎம்கேலேருந்து வெளியில வந்து ஒரு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சிய உருவாக்கும்போது, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு முதன்னு வந்து மாநாடு போட்டது பார்த்தீங்கன்னாக்கா, மதுரையில போட்டாங்க. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி வந்து முன்னாடி ஒரு இடத்துல போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இங்க மதுரையில வந்து மாநாட போடுறாங்க. ஸோ இந்த மாநாட பார்த்தீங்கன்னா, ஆ அதுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, கொடிக்கம்பம் வந்து கீழ விழுவுது. அது ரொம்ப பெரிய பிரச்சனையானுச்சு. அது இல்லாம வந்து அதிகமான வந்து கூட்டம் வருது. நீங்க இவ்வளவு நேரம் தான் வந்து நீங்க அந்த கட்சி மேடையில வந்து இவ்வளவு நேரம் தான் பேசணும். இவ்வளவு நேரம் தான் நீங்க வந்து நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற மாரி நெறைய கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து இந்த கட்சி மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ இந்த மீட்டிங்ல என்னென்ன மாரி பேசுனாங்க? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாரி பேசுனாங்க. பட் இருந்தாலும் பர்ட்டிகுலரா வந்து விஜய் அவர்கள் வந்து என்ன பேசுனாங்க அப்படிங்கிறதையும் வந்து வாங்க பார்க்கலாம். என்னென்ன வந்து ஆர்கனைசேஷன் பண்ணாங்க. ஸோ அத பத்தி மெயினா பார்க்கலாம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆரம்பிச்ச டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மணி, 3:30 மணி ஆனுச்சு. ஸோ அந்த டயத்துல வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து நெறைய வந்து டெக்னாலஜிகள வந்து இதுல உழைக்க வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரோன்கள வச்சு அங்கே வந்து இந்த தண்ணீகள தெளிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அது இல்லாம வந்து அ ஹாஸ்பிட்டல் நெறைய பேர் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படிங்கிற மாரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்து ஒவ்வொரு டீமா வந்து இவங்க வந்து பார்த்து செஞ்சதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ஆ எல்லா அ மக்களும் அதாவது ரசிகர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து அதிகமா வந்து அந்த லட்சக்கணக்கான மக்கள் வந்துகிட்டு போறதும். அதுவும் இல்லாம நெறைய மக்கள் வந்து ஒரு 6, 7 கிலோமீட்டர் வரையும் வந்து அந்த ரோட்ல வந்து ரிட்டர்ன் உள்ளேக்கு வர முடியாம ரொம்ப ப்ளாக் ஆகி நின்னது. அதெல்லாம் எல்லாமே வந்து நியூஸ்ல காமிச்சாங்க. ஸோ அதையும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ நான் வந்து அதிகமா வந்து எக்ஸாஜரேட் பண்ணிலாம் வந்து உங்கள்ட்ட சொல்லல. ஸோ இதுதான் வந்து நடந்தது. ஸோ எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலா வந்து அ விஜய் அவர்கள் வந்து பேசுனாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ அது நான் வந்து எனக்கு முதல் எதிரி வந்து அதாவது கட்சி அதாவது பொலிட்டிக்கல் எதிரின்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. என்னோட கொள்கை எதிர்ப்பு எதிராளின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே வந்து இந்த மாரி சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரும்போதே வந்து அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லைன் இஸ் லைன், லைன் இஸ் லைன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அங்கிட்டு இதுலேருந்து வந்தாலும், அதோட கர்ஜனை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அது மாரி தான் நான். அதாவது சிங்கம் எப்போதுமே வந்து சிங்கிளா தான் வரும். அதாவது ஆளுகள சேர்த்துக்கிட்டோ அவர் சொல்றது என்னன்னாக்கா 10, 15 கட்சிகள சேர்த்துக்கிட்டு நான் வந்து கட்சியில நிக்கல. நான் மட்டும் தான் வர்றேன். நான் மட்டும் தான் நிப்பேன். ஸோ கண்டிப்பா நாங்களும் வந்து வின் பண்ணுவோம் அப்படிங்கிற வந்து அவர் வந்து வார்த்தையிலேயே லைன் இஸ் லைன் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வார்த்தையா பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னாக்க, நான் முன்னாடி சொன்ன மாரியே அதாவது எம்ஜிஆர், விஜயகாந்த் இதுதான் வந்து இங்க மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஸோ என்னன்னாக்கா, அவங்க என்ட்ரன்ஸ்ல வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. அந்த பேனர்ல வந்து அ அதாவது இதுல வந்து விஜய், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா, எம்ஜிஆர், விஜயகாந்த் இவங்களோட 3 பேரோட ஃபோட்டோ வச்சு
அவங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்ல வச்சிருந்தாங்க. இதுதான் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க அந்த விளக்கத்தை சொல்லும்போது, நான் வந்து எம்ஜிஆரோட பழகுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும், அதாவது விஜயகாந்தோட பழகுறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சு. அவங்களோட படம் பண்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து நான் அவங்கள்ட்ட நல்லா பேசியிருக்கேன். ஸோ அததான் வந்து நான் வந்து அவங்கள மாரி நான் இன்னும் வந்து அவங்கள மாரி வளரணும். அந்த மாரி வருவேன் அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, 1967 டூ 1977 வரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம அதாவது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுதான் வந்து டிஎம்கே வந்து 1967ல வந்து வின் பண்றாங்க. அவங்க வந்து அந்த அப்போதைக்கு அறிஞர் அண்ணா வந்து ஆட்சிய பண்ணி, அப்போ வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் வர்றாங்க. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1977ல வந்து அவங்க ஆட்சி பண்றாங்க. அவரு வந்து ஆட்சி பண்ணி 10 வருடங்கள் வந்து அந்த ஆட்சியில வந்து இருக்கிறாங்க. அந்த 10 வருடமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவரு உயிரோட இருக்கிற வரையும் வந்து வேற யாரும் வந்து அந்த சீட்ல உட்கார முடியல அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாரு. ஸோ இவரு இருக்கிற வரையும் இவரு தான் இருக்கணும். அந்த மாரி வந்து டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்து 2026ல கண்டிப்பா இவங்க தான் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடக்கப் போகுது. அப்படிங்கிற மாரி வந்து இந்த இடத்துல வந்து சொல்றாரு விஜய். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு அப்புறம் அ அவங்க வரல, நீங்க வந்திருக்கீங்க. அவங்க வரமாட்டேங்கிறாங்க. நீங்க வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி வந்து இந்த கூட்டம்லாம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஓட்டா மாறும்? அப்படிங்கிற மாரியும் வந்து ஒரு பேச்செல்லாம் பேசுனாங்க. அது மட்டும் இல்லாம, நீங்க வந்து அதாவது அரசியல் விமர்சகர்கள பத்தியும் வந்து அந்த இடத்துல பேசுறாரு. ஸோ நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிருவீங்க. நாங்க எப்படி என்ன மாரி ஒரு கட்சி, என்ன மாரி ஒரு தொண்டர்கள வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க வந்து வெளிநாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகள்ல எங்களுக்கு வந்து அதிகமான வந்து எங்கள நேசிக்கிறவங்க இருக்காங்க. இங்கே தமிழ்நாடுகள்ல மட்டும் இல்லாம, அங்கே வெளிநாடுகள்லயும் நெறைய பேர் என்னைய நேசிக்கிறவங்க இருக்காங்க. கண்டிப்பா நாங்க 2026ல ஒரு ஆட்சிய பிடிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆ குடுக்குறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய பேசுபொருளாகும். அதான் இல்லாம வந்து நீங்க வந்து இந்த மாரி ஆளுகள கூட்டினா, இது மாரி பண்ணாக்க, நீங்க ஓட்ட மாத்திர முடியுமா? இப்ப அதாவது அவர் என்ன சொல்றாருனாக்க, நான் இருந்து நீங்க சொன்னீங்க கூட்டம் கூட்ட முடியுமான்னு சொன்னீங்க. கூட்டத்த கூட்டிட்டேன். அதே மாரி ஓட்டு வருமான்னு சொல்றீங்க. கண்டிப்பா அதுவும் நடக்கும். அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்றாங்க. ஸோ நான் சினிமால உள்ளவன் வந்து அ அரசியல்ல வரலாமா? அப்படிங்கிற மாரி கேட்கறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அ அதாவது காமராஜர வந்து தோற்கடிச்சது பார்த்தீங்கன்னா, யார ஒரு பொலிட்டீஷியன். அது மாரி தான் ஒருத்தரையும் வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. ஸோ வந்து சினிமாக்காரன் போய் காமராஜர வந்து தோற்கடிக்கல. ஏன்னா, அவரு வந்து நியாயமா இருந்தாரு. ஒரு நியாயமான ஒரு காமராஜருங்கிறவரு அவரோட ஆட்சியில வந்து அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து எடுத்து கொண்டு போனவரு. ஸோ அது மாரி தான் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து அ நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச உடனே தான் நீங்க வந்து வீடுகளுக்கு போயிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், பிரச்சாரம் பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனா, நான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த குடும்பத்துல நான் ஒருத்தனா இருக்கிறேன். அண்ணனா, தங்கச்சியா, தம்பியா எல்லாமா நான் வந்து இருக்கிறேன். அப்படிங்கும்போது எனக்கு கண்டிப்பா வந்து நல்ல ஆதரவு இருக்கும். நான் அந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அத வந்து கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இடத்துல பேசுவாரு. அப்படின்னாக்கா, இப்ப வந்து நான் வந்து நான் வந்து முதலமைச்சரா வந்தேனாக்க, நான் முதல்ல நான் பண்ண போற ஒரு கையெழுத்து என்னன்னாக்க, அதாவது குழந்தைகளையும், பெண்களையும் வந்து பாதுகாக்கிற சட்டம் தான் கொண்டாருவேன். ஸோ எங்களோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டியே வந்து குழந்தைகள், அ அதாவது பெண்கள். இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி குடுப்பேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து அ அதாவது பெரியவங்களுக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அத தான் பண்ணுவேன். அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த சொல்றாங்க. டைரக்ட்டாவே வந்து இதுல வந்து டைரக்ட்டா பிஜேபியையும் டிஎம்கே வந்து பேசுறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா, எங்களோட ஐடியல் எனிமி வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி. எங்களோட பொலிட்டிக்கல் எனிமின்னு பாத்தீங்கன்னாக்கா டிஎம்கே அப்படிங்கிறாரு. ஸோ இதுல வந்து என்னன்னாக்கா, டிஎம்கே, பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா, வெளியில வேணா சண்டை போட்டுக்கிற மாரி நடிச்சுக்கிறாங்க. ஆனா உள்ளடிக்க வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு கூட்டா தான் இருக்கிறாங்க. ஆனா வெளியில வந்து நம்மள்ட்ட வந்து நான் வந்து சண்டை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவங்க த ம் அ எதிர்க்கட்சியா இருக்கும்போது அவங்கள வந்து ரொம்ப குறைவா அந்த மாரி இந்த மாரிலாம் பேசுனாங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம், அவங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்காண்டி டெல்லி போவாங்க. டெல்லியில போயிட்டு, அங்க போயிட்டு அவங்கள்ட்ட வந்து நான் மாநாடு அதுக்கு போறேன். இந்த பாராளுமன்றம் போறேன், அதுக்கு போறேன், அந்த மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க அங்க போயிட்டு அவங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்காண்டி போயிட்டு டெல்லியில போய் பேசுவாங்க. அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து டைரக்ட்டாவே வந்து அந்த இடத்துல பேசியிருப்பாரு. ஸோ இதையும் வந்து இந்த இப்ப இருக்கிற கட்சி வந்து மிகப்பெரிய வந்து ஊழல் கட்சி.
அதாவது இந்த 2 கட்சிகளுமே வந்து மிகப்பெரிய ஊழல் கட்சி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்து 2026ல கண்டிப்பா வந்து ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லி ஒரு எம்ஜிஆர் பாட்ட வந்து அந்த இடத்துல பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, டிஎம்கே வந்து ஒரு பாய்சன் கட்சி. அதாவது பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாசிச கட்சி அப்படிங்கிற மாரியும் இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு. மோடி வந்து 3 தடவ வந்திருக்காங்க. 3 தடவ வந்து இங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒண்ணுமே பண்ணல. இங்க வந்து 100, 800 ஃபிஷர்மேனுக்கு மேல வந்து இருக்கிறாங்க மீனவர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுனாரு? இவ்வளவு நாள் வந்து இலங்கையில வந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா, நெறைய பேர வந்து கைது பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஒண்ணும் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா, கண்டிப்பா கச்சத்தீவ வந்து மீட்கிறதுக்கான முயற்சி வந்து எடுப்போம். கண்டிப்பா மீட்கிறதுக்கான வாய்ப்புகள வந்து நாங்க ஏற்படுத்தி குடுப்போம். இவ்வளவு நாள் இந்த கட்சிகள் 2 கட்சிகள் தான் இருக்கு. அதாவது இந்த 2 கட்சிகள் தான் வந்து இத்தன ஆண்டுகளா வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சியும் வந்து இதுக்கு முன்னாடி வர முடியல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே இருக்கிறதுக்கு அப்புறம், ஆ ஒரு எம்ஜிஆர்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்ததுக்கு அப்புறம் தான், அவர் ஒரு 10 வருஷமா நல்ல ஒரு ஆட்சிய குடுத்தாரு. ஸோ அது மாரியே நானும் வந்து இந்த இடத்துல ஒரு ஆட்சிய குடுப்பேன் அப்படிங்கிற மாரியும் வந்து எம்ஜிஆருக்கு வந்து எடுத்துக்காட்டா வந்து ஒரு இடத்துல சொல்றாங்க. நீட் எக்ஸாம பத்தியும் பேசுறாரு. நீட் எக்ஸாம் வந்து வைக்கிறீங்க. ஏழை மக்கள் வந்து இதுல வந்து நெறைய பேர் வந்து உள்ளேக்கு போ முடியல. இதுக்கு முன்னாடி இருந்தத விட நான் வந்தேனாக்க நீட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் வந்து கேன்சல் பண்ணுவேன். அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நீ தாமரை வந்து எப்போதுமே தண்ணீல தான் இருக்கும். ஆனா தண்ணீல ஒட்டாது. அத பத்தி வந்து அந்த இடத்துல வந்து போஸ்டர்கள்லாம் வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த இடத்துல சொல்லியாரு. இதுக்கு முன்னாடி வந்து தமிழர்களோட மிகப்பெரிய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, கீழடி. கீழடி வந்து அ நெறைய பொக்கிஷங்கள் வந்து அதுல கீழ வந்து புதைஞ்சு கிடக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அத வந்து நோண்டி எடுத்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா அத வந்து இப்ப வரையும் அவங்க வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நாங்க வந்தோம்னா கண்டிப்பா வந்து இத வந்து நாங்க அங்கீகரிப்போம் அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லுவாரு. ஸ்டாலினையும் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அப் அ முன்னாடி வந்து எல்லாம் அப்பா, அப்பான்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஸ்டா ஸ்டாலின் அங்கிள் அந்த மாரி வந்து அவர் வந்து டைரக்ட்டா பேசினாரு. ஸோ இது வந்து அந்த இடத்துல பேசினாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க 1000 கோடிக்கு மேல வந்து அதாவது டாஸ்மாக்ல வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க. ஸோ இத மறைக்கிறதுக்காண்டி தான் வந்து ஒவ்வொரு டைமும் டெல்லி போயிட்டு, அங்க போயிட்டு மோடி கிட்ட வந்து பேசிட்டு வர்றாங்க. ஸோ அவங்க வந்து இதுல வந்து ஏதாவது அவன் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இத தான் வந்து மெயினா ஒண்ணு சொல்றாரு. நான் வந்து நிக்க போறது பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க தான் அதாவது மதுரை கிழக்கு தொகுதியில நிக்க போறேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்ப எல்லாம் வந்து ஒரே சவுண்டா இருக்கு. ஸோ அப்ப சொல்றாரு, நான் இங்க நிக்கிற ஒவ்வொரு தொகுதியிலயும் நான் நிக்கிற மாரி அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றாரு, நல்லகண்ணுங்கிற ஒரு மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பொலிட்டீஷியன வந்து அதாவது தோற்கடிச்சது ஒரு சினிமாக்காரன் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியன் தான். ஸோ அததான் வந்து நான் வந்து வந்தேன்னாக்க, கண்டிப்பா வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ, அத கண்டிப்பா பண்ணுவேன். அ மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பா 2026ல நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இததான் வந்து அ விஜய் நேத்து நடந்த மாநாட்டுல வந்து பேசினது. ஸோ எதா இருந்தாலும், யாரா வந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கணும், நடக்கும். அது மாரி நடந்தாலும், பட் இருந்தாலும் எல்லாரும் வந்து இதுல வந்து கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அளவுக்கு வந்து யாரும் உள்ளறிக்கை வந்துட்டு அவங்களோட ம் அந்த அளவு இன்வால்வ்மென்ட் குடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவர் வந்துட்டு கண்டிப்பா இவரும் அதாவது எம்ஜிஆர் மாரி இவரும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சிய குடுப்பாருன்னு தான் நெனைக்கிறோம். பார்ப்போம் வாங்க. நாங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.